பிரபல தொகுப்பாளினி விஜே மணிமேகலை அவர்கள் குக்கு வித் கோமாளி ஷோல இருந்து தான் வெளியேறதாகவும் இதற்கு காரணம் அங்க ஒரு பெண் தொகுப்பாளினி பண்ற அட்ராசிட்டிஸ் தான், அவங்க என் வேலையவே பார்க்க விட மாட்டாங்க, அங்க அந்த நிகழ்ச்சியிலே அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா விஜே பிரியங்காவை தாக்கி வெளியிட்டு அந்த போஸ்டும் தான் இப்ப டாக் ஆஃப் தி டவுனா சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையாகவே விஜே மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் மணிமேகலை இந்த ஷோல இருந்து வெளியேறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குக்கு வித் கோமாளி 5 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரக்கூடிய மணிமேகலை தற்போது இதுல இருந்து வெளியேறதா அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து மணிமேகலை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சுயமரியாதை தான் முக்கியம் அப்படினும், இந்த சீசன்ல குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படினும் ரொம்பவே வேதனையோட பதிவிட்டு இருந்தாங்க. அவங்க அதை பதிவிட்ட கொஞ்ச நேரத்துல அந்த விஷயம் வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதிவுல மணிமேகலை அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில நான் பங்கேற்க போறது இல்ல. 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பமாகி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் எனது 100% உழைப்பை போட்டு இந்த நிகழ்ச்சியில நான் பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். இவ்வளவு காலமா சுயமரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட இங்க எதுவுமே பெருசு கிடையாது. பிரபலம், பணம், வாய்ப்புகள், தொழில் இது எல்லாமே எனக்கு இரண்டாவது விஷயம் தான். சுயமரியாதை தான் எனக்கு எப்போதுமே முதன்மையானது. அது எனக்கு கொடுக்கப்படாத இடத்துல நான் எப்போதுமே இருக்க மாட்டேன். அதன் காரணமாகவே குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து நான் வெளியேறேன். இந்த சீசன்ல குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் என்னோட வேலையில ஆதிக்கம் செலுத்தினாங்க. அவங்க குக் அப்படின்றதையே மறந்து தொகுப்பாளரோட வேலையை செய்ய விடாம நிறைய குறுக்கீடுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இது தொடர்பா எனது உரிமைகளை நான் கேட்பதும் எனக்காக நான் குரல் கொடுப்பதும் இந்த நிகழ்ச்சியில தவறா மாற்றப்பட்டது. எனக்காக நான் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், யாருக்காக நான் நிறுத்தவே மாட்டேன். இப்போ நடக்கிறது முன்னாடி இருந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியாக இல்ல, முற்றிலும் கம்ப்ளீட்டா வேறுபட்டதா இருக்கு. 2010ஆம் ஆண்டு முதல் நான் தொகுப்பாளராக பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கேன். எனது 15 ஆண்டு கால இந்த பயணத்துல இப்படி ஒரு முதிர்ச்சியற்ற நடத்தைகளை நான் பார்த்ததே கிடையாது. இருப்பினும் எனக்கு இதை பண்ண அந்த நபருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றவர்கள் துன்பப்படாம இருக்க கடவுள் அவங்களுக்கு அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கட்டும். வாழ விடு. என்னை ஆதரித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த பதிவுல வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பதிவோட முடிவுல சீசன் 1ல இருந்து இந்த கடைசி சீசன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீமாவும் சரி, கூட வேலை பார்த்த அத்தனை பேருமே சரி, எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அவ்வளவு சூப்பரா நாங்கலாம் சேர்ந்து வேலை பார்த்தோம். இந்த நினைவுகளை நான் எப்போதுமே காலத்துக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி குறித்தான நினைவுகளையும் அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் சீசன் வரைக்கும் கோமாளிகள்ல ஒருத்தரா தான் மணிமேகலை வந்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி புகழ், பாலான்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள தாண்டி அந்த நிகழ்ச்சியில கவனம் பெறுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனாலும் விஜய் மணிமேகலை தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1ல இருந்தே அங்கங்க வேற மாதிரி கெட்டப் போடுறது, டயலாக் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற மத்த கோமாளிகளுக்கு டஃப் கொடுத்து தன்னையும் ஒரு கண்டென்ட்டா காமிச்சுக்க ஆசைப்பட்டாங்க. அதை நிறைய இடங்கள் அவங்க சாத்தியப்படுத்தி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா புகழ், பாலாவெல்லாம் தாண்டி அவங்க வெளியே தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு அவங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். அதற்கு பலனாக தான் இந்த சீசன்ல கோமாளியாக இல்லாம தொகுப்பாளராக அவங்க வந்து கலந்துக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. குக்கு வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கோமாளி லிஸ்ட்ல இல்ல, ஓகே மணிமேகலை இந்த தடவை இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சர்ப்ரைசிங்கா ஆங்கரா வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. சரி ஓகே, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு வழி ஆங்கர் ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சா அவங்களுடைய ஆங்கர் வேலையை பார்க்க விடாம அங்க போட்டு அவங்களை படாத பாடுபடுத்தின அந்த பெண் தொகுப்பாளர் யாரு? ஏன்னா அவங்க போஸ்ட்ல அந்த பெண் தொகுப்பாளர் பேரை மென்ஷன் பண்ணல. பெண் தொகுப்பாளர் ஒருத்தவங்க இப்ப குக்கா இருக்காங்க, அவங்க தான் வேலையை பார்க்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பெண் தொகுப்பாளர் வேற யாரும் இல்ல, விஜய் பிரியங்கா மட்டும் தான். இருக்கக்கூடிய அந்த குக்குங்களோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரே பெண் விஜய் பிரியங்கா அவங்க மட்டும் தான். மணிமேகலை சொல்லாம சொல்லி இன்டைரக்டா இந்த விஷயத்தை டைரக்டாவே சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த விஷயம் சோஷியல் மீடியால மிக பயங்கரமா விவாதிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் தி டவுனா வைரலாக மாறி இருக்கு அப்படினே சொல்லலாம். பலரும் இந்த விஷயத்துல விஜய் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் பிரியங்கா எப்பவுமே அப்படிதான் தன்னுடைய சத்தமான குரல், அந்த சிரிக்கிற சவுண்ட் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ட் அங்க கொடுக்குற இந்த கவுண்டர்ஸுமே கூட சொல்லலாம், எந்த நிகழ்ச்சியிலும் யாரையுமே அவங்க உருப்படியா பெர்ஃபார்ம் பண்ண விடுறதே கிடையாது. அவங்க எவ்வளவு டாமினேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம மற்ற நிகழ்ச்சிகள்ல பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். குக்கு வித் கோமாளில அது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் ராமருடனான அந்த காதல் செக்மெண்ட், அந்த பக்கம் புகழ் வெர்சஸ் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு செக்மெண்ட், இன்னொரு பக்கம் இர்ஃபான தம்பின்னு சொல்லிட்டு அங்க ஒரு செக்மெண்ட். இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 5ல முக்கியமான கண்டென்ட்டா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அவங்க தான் வந்து எல்லாரையுமே டாமினேட் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு வகையில அஸ் அ பெர்ஃபார்மரா அவங்க வந்து அவங்களை வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க கண்டென்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான வேலைகளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்ல மாதிரி எடுத்துக்கிட்டு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே கூட இருந்தாலும் ஒரு விஜயவா வந்திருக்கக்கூடிய மணிமேகலை அவங்களுடைய வேலையிலுமே தலையிட்டு அவங்கள வேலை செய்ய விடாம இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஜய் டிவி ஹெட் மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள் தான் அங்க இருக்கிறவங்கள பயங்கரமா இரிட்டேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு இது எல்லாத்தையுமே பொறுத்து பார்த்த மணிமேகலை இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு ரீதியில தான் அங்க பயங்கரமா சண்டை போட்டு ஒரு வழியா என்ன ஆள விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருக்காங்க. இதுக்கப்புறம் மணிமேகலை இந்த விஜய் டிவியோட மற்ற நிகழ்ச்சிகளை கலந்துப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரிங்க, இதெல்லாம் மணிமேகலை சொல்றாங்க. பிரியங்கா தரப்புல இருந்து இன்னும் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. இப்போ நமக்கு எப்படி இதோட நியாயம் என்னன்னு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா பிரியங்கா சைடுல இருந்து அவங்க ஏதாவது பேசியிருக்கணும் இல்ல சொல்லியிருக்கணும். இப்போ வரைக்கும் அவங்க எதுவும் வாய் திறந்து பேசல. ஆனா குக்கு வித் கோமாளியோட அந்த ஷோ செட்ல மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த ஒரு சண்டை, அதாவது ஒரு ஆடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியால லீக் ஆகி பயங்கர வைரலா ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஆடியோ இப்போ எக்ஸ்க்ளூசிவா இதோ உங்களுக்காக. நீங்க சொன்னது இந்த மூஞ்சிதா இந்த தாங்க பேசி வரவச்சறீங்க. மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுது. எதுக்கு கத்திக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்ல முடிச்சோம்னு சொல்லிட்டு
நீனும் சொல்றதுக்கு சரி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல உட்காந்து நீங்க வந்து நம்ம எவ்வளவுதானே பெரிய இது மாதிரி ஓவரா பேசுறீங்க அறிவாளித்தனம் ஏன் இவ்வளவு பேசுறீங்க ஒன்றுமே பிரச்சனை ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுவேன் ரொம்ப தாமதா பேசி வர வச்சு ஆமா அனுப்பணும் வெளியே வெளியே போ கிளம்பு நீங்க எப்படி தான் பேசுறீங்க உங்களுக்கு இரஸ்பான்சிபிளா பேசுறீங்க அதுதான் நான் எப்படி பேச நீங்க சொல்லுங்க நான் ஒரு பேச்சு யார் வெளியே போறா பாப்பா உங்களுக்கு வெட்டியா இருக்கீங்க வேற எங்கேயாவது வெளியே தவிர மிஸ்டேக் பண்றது தேவையில்ல எஸ் இப்படி ஒரு ஆடியோ லீக் ஆனதுக்கு அப்புறமா மணிமேகலை சொன்னது முற்றிலும் உண்மைதான். பிரியங்கா எந்த அளவுக்கு அவங்கள மிரட்டுறாங்க வெள்ளப்போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. மணிமேகலை மட்டும் இல்ல, இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 5ல இதே மாதிரி கோமாளிகள் குக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேருடைய முகம் இந்த ஷோல வெளியிலேயே வராம இருந்ததுக்கு பிரியங்கா தான் காரணம். இப்ப மணிமேகலை வாய்ஸ் அவுட் பண்ணிட்டதுனால இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோ அல்லது முடியறதுக்கு முன்னாடியோ கண்டிப்பா பலரும் முன் வந்து தங்களுடைய புகார்களை இதே மாதிரி விஜய் பிரியங்கா மேல எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி ஓகே, இவ்வளவு புகார்கள் வருது அப்படின்றப்போ விஜய் டிவி நிர்வாகத்து சைட்ல இருந்து பிரியங்கா மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் டிவியினுடைய ஃபேஸா கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரே விஜயவா பிரியங்கா அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க பெண் தொகுப்பாளர்கள் சைட்ல. இப்ப பார்க்கும்போது அவங்களுடைய பல முக்கியமான நிகழ்ச்சிகளை இவங்க தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ரீதியில பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா மட்டும் தான் விஜய் டிவி நிப்பாங்களே தவிர இந்த விஷயத்துல அவங்களுக்கு அகைன்ஸ்டா எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றது சேனல் தரப்புல ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்களே தெளிவா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எவ்வளவு தூரத்துக்கு போகுது, என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத. குக்கு வித் கோமாளில இருந்து வெளியேற போறது ஒரு போஸ்டா போட்டு எல்லாத்தையுமே பதிவு பண்ண மணிமேகலை அவர்கள் இது சம்பந்தமான ஒரு வீடியோவை தன்னோட யூடியூப் சேனலையும் வந்து பதிவேற்றி இருக்காங்க. அதுல இந்த விஷயங்களே கொஞ்சம் டீடைலா பேசியிருக்காங்க. பட் எங்கேயுமே பிரியங்கா பேரை மென்ஷன் பண்ணல. ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டைரக்டா அவங்க டைரக்டா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எதை பத்தி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.